மூன்றாம் ஆண்டா இரண்டாம் ஆண்டானே சரியா ஒரு சந்தேகத்தோட தான் திரு விஜய் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா தமிழ்ல பேசும்போது இரண்டாம் ஆண்டு அப்படின்னு சொல்றாரு, இங்கிலீஷ்ல பேசும்போது மூன்றாம் ஆண்டு அப்படின்னு சொல்றாரு. எத்தனை ஆண்டா கட்சி நடத்துறாரே தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் பனையூர் விட்டு வெளியே வரல. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாரு, எப்படி சினிமால வசனம் படித்து பேசுவாரோ அதே போல திருக்குறள் பேசிவிட்டார். நீங்க தனியா இப்படி கேள்வி வைக்கிற போல பிரசுக்காரங்க அவங்கள்ட்ட போயிட்டு திருக்குறளுக்கு அர்த்தத்தை கேட்டீங்கன்னா நிச்சயமா தெரியாது. ஏன்னா அவர் மகிழ்ச்சி பேசின ஒரு குரல் தானே தவிர திருக்குறளுக்கு அர்த்தமோ இல்ல மொத்தமா எத்தனை திருக்குறள் இருக்கோ என்பதை கூட தெரியாத ஒரு நபர் விஜய். நடிகராக இருந்து வெறும் நடிகராகவே ஜெயித்து அரசியல் வந்துவிடலாம் என்ற எண்ணம் எப்போதும் தமிழகத்தில் பலிக்க போவது கிடையாது. இன்னொரு எம்ஜிஆர் பிறந்து வர போவதும் கிடையாது. எம்ஜிஆரை பார்த்து நாங்கள் அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னு கூறக்கூடிய விஜய், எம்ஜிஆர் அவர்கள் மக்களை எந்த அளவுக்கு சந்தித்தார்கள், மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள், மக்கள் பிரச்சனையை பேசினார்கள், சட்டமன்றத்துக்கு சென்றார்கள். கேள்வி எழுப்பின் பிறகு தனி கட்சி தொடங்கி இன்னைக்கு அதிமுக ஒரு ஆலமரம் போல் வளர்ந்து நிக்கிறது. எதுவுமே பண்ணாம எந்த மக்களோட விஷயத்திலையும் கவனம் செலுத்தாமல் இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு அரசியல் மேடையில கூட நடிகராக மாறி குத்தாட்டம் தான் ஆடுகிறாரே தவிர மக்களோட குற்றங்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ குரல் கொடுக்க தயாராக இல்லை. நான் திமுகவை எதிர்க்கிறேன், நான் பாஜக எதிர்க்கிறேன், எதிர்க்கோ தப்பு இல்லை. ஆனா உங்களால் மக்களுக்கு என்ன நன்மை நடக்க போகிறது, எதை எதிர்த்து குரல் கொடுக்க போகிறீர்கள்? இப்போ தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த கஞ்சா கலாச்சாரத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா, இல்ல அதுக்காக குரல் கொடுக்க போறீங்களா, அதுக்காக என்ன செய்ய போறீங்க? எதுவுமே சொல்லாம 3 வருஷம் கட்சி நடத்திய ஒரே கட்சி தாவேகா தான் என்கின்ற பெருமை தாவேகாவுக்கும் அந்த கட்சியின் தலைவருக்கும் சென்றடையும். நான் சிபிஐயோட ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. பாஜக ஆட்சியில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா சிபிஐ என்பது தனித்தன்மையோடு செயல்படக்கூடிய ஒரு பாடி. இப்ப இந்த சிபிஐல வழக்கு தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதே தாவேகா தான். இப்ப தாவேகாவே சிபிஐல வழக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்ப எங்களுக்கு அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவது ஏற்புடையது கிடையாது. ஏனென்று கேட்டால் இன்னைக்கு சிபிஐ பொறுத்தவரை ஆட்சியாளர் முதற்கொண்டு எஸ்பி முதற்கொண்டு காவலாளிகள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே என்கொயரி கூப்பிட்டுருக்காங்க. அதன் அடிப்படையிலே தான் குற்றம் செலுத்தி இப்ப நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க யார் மேல குற்றம் சாட்டுகிறீர்களோ அவர்களும் என்கொயரி கூப்பிடுவாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க என்கொயரி கூப்பிடுவாங்க. அந்த விதத்திலே இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த தாவேகா கட்சியின் தலைவரை கூப்பிட்டுருக்காங்க, போயிட்டு வராரு. இதுவே அழுத்தம் பண்ணி பார்த்தாருன்னா எப்படி ஒரு மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்க போகிறார், மக்களுக்காக எப்படி நிக்க போகிறார்? ஏற்கனவே கரூரில் நடந்த சம்பவத்துக்கு நேரடியாக சென்று மக்களை சந்திக்காத ஒரு தலைவராக இருந்து கொண்டு வருகிறார். ஸ்டார் ஹோட்டல்லே கட்சி நடத்தி கான்பரன்ஸ் ஹாலுக்குள்ளேயே மீட்டிங் போட்டு இதுலயே அரசியல் என்று சொல்லக்கூடிய நபர் நாளைக்கு தலைமைச் செயலகத்தை இந்த ஃபோர் சீசன்ஸ் ஹோட்டலுக்கு மாத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. என்டிஏ கூட்டணி ஒரு அடிமை கூட்டணின்னு சொல்லி விமர்சிக்கப்படுது. அதுக்கு பாஜக தரப்புல இருந்து என்ன பதில் சொல்றீங்க? யார் விமர்சனம் வைத்தது? தாவேகா சொல்றாங்க, திமுக சொல்றாங்க. அதாவது கூட்டணி வரும் என்று இலவு காத்து கிளியாக இருந்த தாவேகாவுக்கு கிடைத்தது ஏமாற்றம் மட்டும்தான். நிறைய பேர் வருவாங்க சேருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஹோம் மாதிரி செங்கோட்டையன் போன்ற நபர்கள் தான் போய் சேர்ந்தாங்களே தவிர எந்த இளைஞர்களோ யாருமோ இந்த கட்சியில ஆர்வமா போய் சேர்ந்தா நம்ம இங்கே பார்க்க முடியவில்லை. இப்போதும் கூட வெறுமனே ஒரு ரசிகர் மன்றம் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கே தவிர ஒரு அரசியல் கட்சியாக தாவேகாவை மக்கள் பார்க்க தொடங்கவில்லை. அதே சமயத்தில் யார் அடிமை என்கின்ற கேள்விக்கு திமுக கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி 2011 உங்களை அடிமையாக்கி திமுக காங்கிரஸ் உங்க திமுக ஒரு பக்கத்துல ரெய்டு நடத்தி உங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு மிரட்டி சீட்டு வாங்கி கூட்டணியில போட்டியிட்டு 2 கட்சிகளும் டெபாசிட் இழக்கக்கூடிய அளவில், அதாவது எதிர்கட்சி அந்தஸ்து கூட இழந்து சென்றார்களோ அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் ஆரம்பித்து நீங்க அடிமையாக தான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு வருகிறீர்கள் என்பதும் திமுக மறந்துவிடக் கூடாது. எந்த ஒரு காலகட்டத்திலும் காங்கிரஸோட கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக காங்கிரஸோடனே நீங்கள் இருக்கக்கூடிய காரணமே நீங்கள் அடிமை என்ற காரணத்தால் தான். திமுகவுக்கு எந்த கட்சியை பற்றும் விமர்சனம் செய்வதற்கு அடிப்படை தார்மீக உரிமை என்பதே கிடையாது. பாஜக அதிமுக பொறுத்தவரை இது கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் தமிழக மக்களை இந்த இதுல இருந்து கொடூர ஆட்சியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஒரு உண்மையான விடியலை தேடித்தர வேண்டும் என்பதற்கு அமைந்த ஒரு கூட்டணி.